கார்த்திகை பௌர்ணமி அன்று அகல் விளக்கினால் தீபம் ஏற்றுவது மிகவும் விசேஷமானது. கார்த்திகை தீபம் அன்று 27 அகல் விளக்குகளை கொண்டு நாம் தீபம் ஏற்ற வேண்டும். 27 அகல் விளக்கு என்பது 27 நட்சத்திரங்களை குறிக்கிறது. இல்லையெனில் ஒற்றைப்படையில் விளக்கேற்றலாம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் மகா தீபம் ஏற்றிய பிறகு நமது வீடுகளில் விளக்கேற்றலாம். குத்து விளக்கு மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் அதில் விளக்கேற்றுவது மிகவும் சிறப்பானது. நமது வீட்டு வாசலில் ஏற்றப்படும் 2 விளக்குகள் புதியதாக இருக்க வேண்டும். கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் தீரும். மேற்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கடன் பிரச்சனைகள் தீரும். வடக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் திருமணத்தடை நீங்கும். தெற்கு நோக்கி தீபம் ஏற்றக்கூடாது. கார்த்திகை தீபம் அன்று வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபடுவதால் சிவபெருமான் அருளுடன் மகாலட்சுமியின் அருளும் சேர்ந்து கிடைக்கும்.